இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ அவ ஆபத்துல இருக்கான்னு நம்பிதான் நீ இந்த உதவிய பண்ண. உன்னையே அசிங்கப்படுத்திருக்கானா? அவ எவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல. நடந்தது எல்லாத்தையுமே கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு வருண். அம்மா டோட்டலா சாராவை வெறுத்துட்டாங்களே. என்ன வருண், இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? ஆஹா இல்லம்மா, நான் சாராவை தேடிதான் போனேன். சாரா வீட்டுல தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு ஒண்ணுனா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். உன் கண்ணுல தூசி விழுந்தா கூட நீ கண் கலங்கி நிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்துருவ. உனக்கு ஒண்ணுனா நான் எங்க இருந்தாலும் உனக்காக வந்துருவேன். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இந்த சாராக்கு போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. பேசாம நேர்ல போய் பாத்துடலாமா? நாம போய் அந்த நேரம் சாரா வீட்டுக்கு அண்ணாமலை வந்துட்டா வேண்டாம் வேண்டாம். எதுக்கும் கடைசியா ஒரு தடவை சாராக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஏய் சாரா, அங்க வெண்ணிலா வரல, அண்ணாமலை தான் வந்துட்டு இருக்காங்க. இத சொல்லணும்னு உனக்கு எவ்வளவு நேரம் தான் கால் பண்றது? ஆனா காலே போல. என்ன ஆச்சு? எல்லாமே சொதப்பிருச்சு வான்மதி. என்ன சொல்ற சாரா? அண்ணாமலை ஆண்டி இங்க வந்தாங்க. வருண் ஏன் கூட தான் இருக்கான்னு அண்ணாமலை ஆண்டிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் இப்ப வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. அதுக்கு காரணம் இந்த வெண்ணிலா தான். அவதான் அண்ணாமலை ஆண்டிக்கு கால் பண்ணிருக்கா. அவங்க வெண்ணிலாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்துட்டாங்க. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், என்ன ஏதோ அண்ணாமலை கிட்ட மாட்டி விடல? இல்ல. நல்லதா போச்சு. நீ ஒண்ணு பண்ணு, வருண் கூட இருந்த மாதிரி போட்டோஸ் எடுத்திருக்கல, அதை எனக்கு அனுப்பி விடு. அவங்க அம்மா வந்து அடிச்சதுக்கே எல்லா உண்மையையும் வளரிட்டா. இனிமே இவ்வளவு நம்புறதெல்லாம் வேஸ்ட். அம்மா, சாரா, அந்த வருண்காக சின்ன சின்னதா கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் எல்லாம் ஓகே. இன்னைக்கு என் வளர்ப்பையே அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கேன். இதை என்னால பொறுத்துக்க முடியாது. நீ இவ்வளவு பண்ற அளவுக்கு அந்த வருண் ஒன்னும் அவ்வளவு ஒருத்து இல்ல. உனக்காக எதையும் பண்ண மாட்டாங்கிறது உனக்கே புரிஞ்சிருந்தோம். ஏன் இப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாம அவனை பிரேக்கப் பண்ணிடு. அதுதான் உன்னோட லைஃப்க்கு நல்லது. நாம பேசாம திரும்ப நியூயார்க்கே போயிடலாம். இந்த இந்தியன் ஃபேமிலி லைஃப் உனக்கு செட் ஆகாது. இந்த உலகத்துல வேற பையனே இல்லையா? மம்மி, எனக்கு வருண் தான். வருணுக்கு நான் தான். இது அந்த அண்ணாமலை இல்ல. கடவுளே வந்தாலும் சரி, அதை மாத்தவே முடியாது. ஒருவேளை அந்த வருண் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னடி பண்ணுவ?